தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா? திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது. நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி நடத்தி வருகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனைகள், கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை ஆகியவை அதிகரித்துள்ளன. அதேபோன்று எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதையினால் வாகனங்களை தவறாக ஓட்டி சாலை விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு திமுக ஆளாக்கியுள்ளது. எங்கு பார்த்தாலும் ஊழல் மயம். தமிழக அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவை பதவியை பயன்படுத்தி ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். மேலும் கல்குவாரி என்ற பெயரில் கனிம வள கொள்ளையை நடத்துகிறார்கள். மலைகளை வெட்டி பெயர்த்து கேரளாவுக்கும் ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் கடத்துகிறார்கள். ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறார்கள். கம்மாவை கொள்ளையடிக்கிறார்கள். திமுக ஆட்சியில் விவசாயிகள் படாத பாடு படுகிறார்கள். விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றன. விவசாயிகளின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஊழல் மயம், ஊழல் ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது. காவல் நிலையங்களில் காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. திமுகவினர் காவல் நிலையத்துக்குள் புகுந்து கைதிகளை மீட்டு வருகிறார்கள். காவல்துறையினருக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார்கள். ஆக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது. ஆக திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்களுக்காகவோ, மகளிருக்காகவோ, மாணவர்களுக்காகவோ, முதியவர்களுக்காகவோ எந்த ஒரு உருப்படியான திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆசிரியர்களுக்காகவோ, அரசு ஊழியர்களுக்காகவோ எந்த ஒரு திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று கூறிய உதயநிதி அந்த ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என்றார். ஆனால் 3 ஆண்டு காலம் கழித்து கையெழுத்து இயக்கம் நடத்திவிட்டு வாங்கிய கையெழுத்தை குப்பையில் போட்டுவிட்டார்கள். அடுத்ததாக மாதாந்திர மின் கணக்கீடு முறை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். கடைசியில் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார்கள். அடுத்ததாக 25 ஆண்டு காலமாக விசாரணை கைதியாக இருக்கிற அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறினார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இஸ்லாமிய சிறை கைதிகள் சிறையிலேயே மரணமடைய ஆரம்பித்துள்ளார்கள். ஆக திமுக ஆட்சி சொன்னதை செய்யவில்லை. நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி நடத்தியது. திமுக ஆட்சி செய்த காலங்களிலேயே இந்த திமுக ஆட்சி தான் மிகவும் மோசமான ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு மாதம் 1000 ரூபா தராங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 1000 ரூபா எங்கேருந்து எடுத்துறாங்கன்னா திமுக கட்சி நிதியிலேருந்து எடுத்துடல, அறிவாலயத்திலேருந்து எடுத்துடல, கருணாநிதி குடும்ப வங்கி கணக்குலேருந்து எடுத்துடல, தமிழ்நாட்டு கஜானாலேருந்து எடுத்துறாங்க. கஜானால கூட இல்லை, உலக வங்கியில் கடன் வாங்கி உங்களுக்கு தராங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 5 ஆண்டுகளில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா தான் உங்களுக்கு அந்த காசு இந்த செலவுக்கு வருது. இது ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. அது இலவசம் கிடையாது, பிச்சை. உங்களை வாழ வைக்கிறாங்க, உங்களை பிழைக்க வைக்கிறாங்க. அதுதான் உண்மை. உங்களை பிழைக்க வைக்கிறாங்க. பிழைக்க வைக்கிறது எப்படி வேணாலும் பிழைக்கலாம், பிச்சை எடுத்து கூட பிழைக்கலாம். ஆனால் வாழ வைக்கிறோம். வாழ வைக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல சொந்தமாக தொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தரணும். ஆனால் திமுக உங்களை வாழ வைக்கலை, உங்களை பிச்சைக்காரர்களை ஆக்கியிருக்கு. 1000 ரூபா கொடுத்து, 3000 கொடுத்து, 5000 கொடுத்து பிச்சைக்காரர்களாக மாற்றி விட்டுருக்கு. அதை புரிந்து கொள்ளணும். இந்த பணம் உங்களுடைய பணம். தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட திருப்பி வட்டிக்கு முதலமாக வசூல் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்க, சொத்து வரி உயர்த்துவாங்க, வீட்டு வரி உயர்த்துவாங்க, குடிநீர் வரி உயர்த்துவாங்க, சாலை வரி உயர்த்துவாங்க, போக்குவரத்து பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்துவாங்க, சமையல் கேஸ் விலை உயர்த்துவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக இந்த நிர்வாக சீர்கேடற்ற இந்த திமுக ஆட்சி மீண்டும் வேண்டுமா? மு.க. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக, இயற்கைக்காக, ஆடு மாடுகளுக்காக குரல் கொடுத்து வருகிற செந்தமிழன் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த முறை செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்ற வேண்டும்.